இந்த வீடியோவில் கூகுள் அனாலிட்டிக்ஸ் வந்து எப்படி செட்டப் பண்ணுறது, நம்மளுடைய வெப்சைட் வந்து கூகுள் அனாலிட்டிக்ஸ் எப்படி செட் பண்ணுறோம் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு அதை பார்க்க முன்னாடி இந்த கூகுள் அனாலிட்டிக்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். இந்த கூகுள் அனாலிட்டிக்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வெப்சைட் வந்து எவ்வளோ யூசர்ஸ் வர்றாங்க, எவ்வளோ நேரம் வெப்சைட்டில் ஸ்டே பண்ணியிருக்காங்க, எந்தெந்த பேஜ்லாம் பார்த்துருக்காங்க, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு பெஸ்ட்டான டூல் தான் கூகுள் அனாலிட்டிக்ஸ். அந்த கூகுள் அனாலிட்டிக்ஸை பயன்படுத்தி நம்ம வந்து நம்மளுடைய வெப்சைட்டோட எத்தனை பேர் வந்திருக்காங்க, என்னெல்லாம் ட்ராக் பண்ணியிருக்காங்கன்னு ஈஸியாக ட்ராக் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த காமிக்கிறது பாருங்கள், நம்மளோட வெப்சைட்டோட யூசர்ஸ் வந்து இவ்வளோ பேர் இருக்காங்க, ஆவரேஜ் டைமில் வாட்ச் பண்ணுறாங்க, அவ்வளோ ரெனியூ வந்துருக்கு. இதை தவிர்த்து நம்ம நிறையா விஷயங்கள் பார்க்க முடியும். அந்த கஸ்டமர் எந்த பேஜ்லாம் வந்தாங்க, எவ்வளோ நேரம் ஸ்டே பண்ணியிருக்காங்க, எது மூலமாக வந்திருக்காங்க, ஈஸியாக நம்மளால் ட்ராக் பண்ண முடியும். அதோட ஒரு பெஸ்ட்டான டூல் கூகுளே தரக்கூடிய ஃப்ரீ டூல் தான் கூகுள் அனாலிட்டிக்ஸ். இப்போ இந்த வீடியோவில் அந்த கூகுள் அனாலிட்டிக்ஸ் வந்து எப்படி நம்ம வெப்சைட்டில் வந்து இன்சர்ட் பண்ணுறது, எப்படி நம்ம க்ரியேட் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். ஜஸ்ட் கூகுளில் போய்ட்டு கூகுள் அனாலிட்டிக்ஸ்னு டைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் லிங்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல சைன்இன் டு அனாலிட்டிக்ஸ்னு கொடுத்துக்கோங்க. இந்த ப்ராசஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த ஜிமெயில் ஐடிக்கு வந்து க்ரியேட் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த ஜிமெயில் ஐடி பாஸ்வேர்டு வந்து உங்கள் இதில் லாகின் பண்ணி வச்சுக்கோங்க. லாகின் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி ஸ்டார்ட் மெஷரிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் இந்த ஒரு ஆப்ஷன் கொடுத்துக்கிட்டு இங்கே க்ரியேட் அன் அக்கௌண்ட்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல அக்கௌண்ட் நேம் கேட்கும். இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் சும்மா அக்கௌண்ட் கொடுத்துக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பேர், கம்பெனி பேர் பாருங்கள், டிஜிட்டல் ஜிவிகே, இதை கொடுத்துக்கலாம். கொடுத்துக்கிட்டு ஜஸ்ட் இந்த இடத்துல கூகுள் ப்ராடக்ட்ஸ் மெயில் வரணுமா அந்த மாதிரி கேட்குது. ஜஸ்ட் இந்த இடத்துல நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இந்த இடத்துல ப்ராப்பர்ட்டி நேம் அங்கே உங்களுக்கு என்ன நேம் காமிக்கணுமோ அங்கே காமிக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு அட்மின்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல ரிப்போர்ட்டிங் டைம், ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்தியாவில் இருக்கிறதுனால எனக்கு இந்தியான்னு கொடுத்துட்றேன், எனக்கு அதுதான் கன்வீனியண்ட்டாக இருக்கும். இன்கேஸ் நீங்கள் எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் அந்த கண்ட்ரியை கொடுத்துட்டு இந்த கரன்சி இருக்கு பாருங்கள், இந்தியான்னு கொடுத்து கரன்சியில் கொடுத்துட்டு இந்தியான்னு கொடுத்துருங்க. ஏன் பார்த்தீங்கன்னா நம்ம கூகுள் அனாலிட்டிக்ஸில் வந்து நம்மளோட வெப்சைட் டிராஃபிக் இதெல்லாம் காக்கும்போது நமக்கு இந்தியன் டைம் இந்தியன் ருபீஸில் காமிக்கும். ஸோ இதை செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துக்கோங்க. இப்போ உங்களோட பிஸ்னஸ் பற்றி டீட்டெயில் கேட்க, நீங்கள் ஸ்மால் பிஸ்னஸ் வச்சுருக்கீங்களா, மீடியம் பிஸ்னஸ் வச்சுருக்கீங்களா? நாங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்மால் பிஸ்னஸ் 1 to 10 எம்ப்ளாய்ஸ் தான் வச்சுருக்கோம். இதில் நீங்கள் எந்த ஆப்ஷன் வச்சுருக்கீங்களோ அதை கொடுத்துக்கோங்க. இங்கே இண்டஸ்ட்ரி கேட்டகரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதில் போய்ட்டு நீங்கள் எந்த ரிலேட்டட் பிஸ்னஸ் வச்சுருக்கீங்களோ அதை கொடுங்க. ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தீங்கன்னா சர்வீஸ் ஓரியன்ட், ஃபார் எக்ஸாம்பிள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீஸ் இதுதான் நம்ம இது பண்ணிக்கிருக்கோம். ஸோ நான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதர் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டின்னு கொடுத்துருேன். ஏன்னா அந்த பிஸ்னஸ் கேட்டகரியில் இன்கேஸ் உங்கள் பிஸ்னஸ் கேட்டகரி இங்கே இருந்துச்சுன்னா அதை சூஸ் பண்ணிக்குவோம். சூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துக்கோங்க. இங்கே நம்மளுடைய பர்பஸ் இருந்தால் கூகுள் அனாலிட்டிக்ஸ் எதுக்காண்டி க்ரியேட் பண்ணுறேன்னு கேட்குது. பார்த்தீங்கன்னா லீட் ஜென்ரேட் பண்ணுற கொடுத்துருக்கேன், ஆன்லைனில் சேல்ஸ் வர்றதுக்காண்டி கொடுத்துருக்கேன், பிராண்ட் அவேர்னஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காண்டி கொடுத்துருக்கேன். இந்த 3 நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இதில் உங்களுக்கு எது தேவையோ அதை சூஸ் பண்ணிக்கிறேன். இதே பொறுத்து ஃபஸ்ட்டு 3 சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு க்ரியேட் அப்படின்ற கொடுத்துருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல யுனைடெட் ஸ்டேட் இருக்கும். இங்கே போய்ட்டு இந்தியான்னு கொடுத்துக்கோங்க. ஜஸ்ட் இந்தியான்னு கொடுத்துட்டு இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் படிக்க சொல்லுவோம். ஒன்ஸ் இது எல்லாத்தையும் படித்து முடிச்சுட்டு ஐ ஆல்சோ அக்செப்ட் இதை கொடுத்துருங்க. நான் ஆல்ரெடி படித்தேன்னு அதெல்லாம் கொடுக்கல. ஸோ நீங்கள் ரீட் பண்ணிவிட்டு இதை கொடுத்துட்டு ஐ அக்செப்ட் அப்படின்னு கொடுத்துருங்க. ஒன்ஸ் நீங்கள் கொடுத்தோன்னே இந்த மாதிரி 3 ஆப்ஷன் வரும். நீங்கள் வந்து எது கிரியேட் பண்ண விரும்புறீங்க, ஆண்ட்ராய்டில் அப்ளிகேஷன் வச்சுருக்கீங்க அதை கிரியேட் பண்ணுறீங்களா, ஐஓஎஸ் கிரியேட் பண்ணுறீங்களா, வெப் கிரியேட் பண்ணுறீங்க. நம்ம இப்போ சேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா வெப்சைட்டுக்கு தான் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ நான் அந்த இடத்துல வெப்புன்னு கொடுத்துருக்கேன். கொடுத்த உடனே நம்மளுடைய வெப்சைட்டோட யூஆர்எல் வந்து இந்த இடத்துல கேட்கும். ஸோ உங்களுடைய வெப்சைட்டோட யூஆர்எல் வந்து இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய யூடியூப் சேனல் நேம் இருக்கு பாருங்கள், டிஜிட்டல் ஜிவிகே, அதை நான் அந்த இடத்துல கொடுக்குறேன். நீங்கள் உங்களுக்கு எந்த வெப்சைட் இருக்கோ அந்த வெப்சைட்டோட நேமை இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஜஸ்ட் இங்கே ஆல்ரெடி HTTPS இருக்கனால இதை வந்து எடுத்து விட்டுக்கிறேன். இந்த இடத்துல ஸ்ட்ரீம் மை நேம் மை வெப்சைட் இருக்கா, ஜஸ்ட் இந்த இடத்துல நான் வந்து டிஜிட்டல் ஜிவிகே அப்படின்னு கொடுத்துட்டு ஜஸ்ட் இந்த இடத்துல கிரியேட் ஸ்ட்ரீம்ன்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கிறேன். ஒன்ஸ் கிரியேட் ஸ்ட்ரீம் கொடுத்தோன்னு இந்த மாதிரி நமக்கு ஆப்ஷன்ஸ் வரும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம மெசர் ஐடி இதெல்லாம் உங்களுக்கு ஃபியூச்சரில் யூஸ் ஆகும். ஓகேங்களா? வந்து கூகுள் அனாலிட்டிக்ஸ் வந்து உங்களோட இதை வந்து ட்ராக் பண்ணிக்கலாம். வெயிட் பண்ணுங்கள். ஜஸ்ட் கூகுள் அனாலிட்டிக்ஸில் அந்த ரிசல்ட் வர்றது ஒரு 48 ஹவர்ஸ் ஆகும். 48 ஹவர்ஸ் மீன்ஸ் கூகுள் அனாலிட்டிக்ஸ் வந்து உங்களோட கான்ஃபிகர் பண்ணுறது. இப்போ உங்களுடைய டேட்டாஸ் எல்லாமே கூகுள் அனாலிட்டிக்ஸ் வந்து எடுத்துருச்சு.
ஸோ இப்போ பாருங்கள் நம்ம இதில் வந்துச்சு ஜஸ்ட் இந்த இடத்துல நெக்ஸ்ட்னு கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து டேட்டா கலெக்ஷன் பண்ணி நான் சொன்னால இப்போ கூகுள் அனாலிட்டிக்ஸ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணியாச்சு. இதை கிரியேட் பண்ணிவிட்டு ஒரு 48 hours ஆகும் உங்களோட டேட்டா காமிக்கணும்னா ஜஸ்ட் இந்த இடத்துல கண்டினியூ டு ஹோம்னு கொடுங்க. ஜஸ்ட் சேவ்னு கொடுத்துக்கோங்க. இப்போ இனிஷியலான டேஷ்போர்ட் இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த கூகுள் அனாலிட்டிக்ஸ் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ இதில் நான் ஒரு கோடு காமிக்கிறேன். அந்த கோடு உங்கள் வெப்சைட்டில் பேஸ்ட்